H1B விசாக்கு ஒரு வருஷத்துக்கு 65,000 பொது விண்ணப்பங்கள் அனுமதிக்கப்பட்டது. அதில் உள் ஒதுக்கீடா 6,800 விசாக்கள் சிலி மற்றும் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்கு வழங்கப்படுது. இந்த சிறப்பு H1B விசாக்கள் H1B1 என்ற குறியீட்டோட வழங்கப்படும். இப்போ H1B பொது விசா விண்ணப்பதாரர்களுக்கும் தவறுதலா H1B1 அப்படின்ற குறியீட்டோட ஒப்புதல் கடிதம், அதாவது படிவம் I-797 சேர்த்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. டெக்னாலஜி இஷ்யூனால தான் இந்த தப்பு நடந்திருக்கான். இதை பற்றி அமெரிக்க குடியுரிமை சேவை மையம் அமெரிக்க குடியுரிமை வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அதில் கலிஃபோர்னியா சேவை மையத்திலிருந்து தவறுதலாக அனுப்பப்பட்ட படிவம் I-797 சரி செய்யப்பட்டு H1B என்ற சரியான குறியீட்டை மீண்டும் அனுப்பப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. வெர்மண்ட் மற்றும் நெப்ராஸ்கா சேவை மையங்கள்லையும் இதே மாதிரி திருத்தம் செய்து அனுப்பப்படுமான்னு அமெரிக்க குடியுரிமை வழக்கறிஞர் சங்கம் சார்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. இதை பற்றி நியூயார்க் சிட்டியில் வேலை செய்கிற பிரபல குடியுரிமை வழக்கறிஞர் கவிதா ராமசாமி செய்தியாளர்கள் கேட்ட விளக்கத்துக்கு தொழில்நுட்ப கோளாறு சரிபார்க்கப்பட்டு I-797 படிவம் சரியான H1Bன்ற குறியீட்டோட அனுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வாரங்களில் திருத்தப்பட்ட விசா அனுமதி படிவம் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து சேரும். இதை நினைச்சு விண்ணப்பதாரர்கள் யாரும் குழப்பம் அடையவோ கவலைப்படவோ அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யுவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.